கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய காணொலியில் வெளிப்படுத்தல் 13:11 பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருந்து வலுசற்பத்தை போல பேசினது. ஆவிகளை பகுத்தறிதல். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளதிசைகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளா என்று சோதித்தறிய வேண்டும். ஆவிகளை பகுத்தறியக்கூடிய ஞானத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே ஆவிகளை பகுத்தறியும் வரம் உங்களுக்கு இல்லாதிருக்குமானால் நீங்கள் எளிதில் வஞ்சிக்கப்பட்டு போவீர்கள். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்கிறபடி பிற்காலங்களே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று பவுலடியார் கூறுகிறார். நாம் உடனடியாக பகுத்தறிய இயலாவிட்டால் அவற்றை அடையாளம் கண்டு எதிர்க்க முடியாது நம்மால். ஆகவே பிசாசின் உபதேசங்கள் உள்ளே நுழைந்து பலவீனமான விசுவாசிகளை வஞ்சித்து பெரிய நாசத்தை உண்டாக்கிவிடும். இந்த பகுத்தறிதலை குறித்து முழுமையான விளக்கங்களை பிரதர் MD ஜெகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள். பாருங்கள், கேளுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அது ஒரு புரிதலை கொடுக்கும். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 1 கொரிந்தியர் 12:10 சொல்கிறது. அது முக்கியமாக ஒரு வரத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10வது வசனத்தில் வேறு ஒருவனுக்கு அந்த ஆவிகளை பகுத்தறிதலும் அப்படின்னு இருக்கு. குறிப்பாக வரங்களை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த வரங்கள் எதற்காக அப்படின்னு நம்ம பார்க்கணும். குறிப்பாக வரங்கள் இதில் 9 வரங்கள் இருக்குது. அந்த 9 வரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். சரிங்களா? ஒன்று பேசுகிற வரம் அப்படின்னு ஒன்று குறிக்கலாம். ஒன்று அற்புதங்களை செய்கிற வரம் அப்படின்னு குறிக்கலாம். இன்னொன்று ஞானத்தை அறிவை உணர்த்துகிறதான வசன வரங்கள் அப்படின்னு நம்ம குறிக்க முடியும். அதில் தீர்க்க தரிசனம், வியாக்கானம் இதெல்லாம் தனியாக, அது 3 தனியாக வரும். இந்த மாதிரி 3 வகையாக நம்ம பிரிக்க முடியும். இதை பற்றி நம்ம நிறைய செய்திகளும் கொடுத்துருக்குறோம். குறிப்பாக நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த கடைசி காலத்தில் தேவைப்படுகிற ஒரு வரம், அதுதான் ஆவிகளை பகுத்தறிதல். குறிப்பாக பவுல் சொல்லும்போது தீர்க்க தரிசன வரத்தை நாட சொல்கிறார். கண்டிப்பாக தேவை. ஏன்னா தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் சபை கெட்டு போகும், அது உண்மை. ஆனால் வரத்தில் மிக முக்கியமாக இப்போ தேவைப்படுகிற மிக முக்கியமான வரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவிகளை பகுத்தறிதல் வரம் கண்டிப்பாக தேவைப்படுது. இன்றைக்கி நிறைய பேர் இடத்துல நம்ம கேட்குறது, நாங்கள் தெரியாதனமாக இந்த உபதேசத்தில் விழுந்துட்டோம், நாங்கள் இவரை தெரியாமல் இவரை ஊழியக்காரராக ஏற்றுக்கொண்டோம், தெரியாமல் அந்த சபைக்கு நாங்கள் போயிட்டோம், சரியாமல் இந்த தீர்க்க தரிசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், கடைசியில் பார்த்தா அது கள்ள தீர்க்க தரிசனமாக இருக்குது, அந்த சபையில் எங்களுக்கு வசனம் கிடைக்கல, இப்போ நாங்கள் வீட்டுக்கு எங்களை ஏற்றுக்கொண்ட அந்த ஊழியக்காரரை பார்க்குறோம், அவர் கள்ள போதகராக இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, ஏமாந்தவர்கள் நிறையா இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது? இவங்க யாருமே கெட்டவங்க கிடையாது. இவங்க யாருமே ஒரு சில விஷயங்களை அறியாதவர்கள், அவ்வளோதான். அறியாமல் ஏமாந்தவங்க தான் இவங்க எல்லாரும். என்னத்தை அறியாமல் ஏமாந்தாங்க அப்படின்னா, வந்திருக்கிறவர் யார் அப்படின்னு தெரில, வருகிற உபதேசம் என்ன, சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் என்ன, இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. நம்ம வேணால் இதுக்கு ஒரு சால்ஜாப் சொல்லிக்கலாம். என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, ஐயோ அவங்களே ஆவியில் வளரல, அவங்க சாதாரணமாக கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க, சபைக்கு போயிட்டுருக்கிறாங்க, அவங்ககிட்ட நம்ம இதெல்லாம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? இந்த மாதிரி ஊழியக்காரங்க தான் ஏமாத்துறாங்க. உண்மை, ஊழியக்காரர்கள் ஏமாற்றுகிறார்கள், அல்லது விசுவாசிகள் ஏமாற்றுகிறார்கள், சக ஆவிக்குரியவர்கள் ஏமாற்றுகிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது எல்லா காலத்திலும் இருக்குது. அதாவது நீங்கள் கமாலியல் சொல்லும் போது அப்போஸ்தலர் படிக்கிறார் சொல்கிறாரு, அந்த காலத்திலேயே ஒருவன் எழும்பி உபதேசத்தில் அநேகரை ஏமாற்றினான் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லை, எபேசு சபைக்கும் சர்தை சபைக்கெல்லாம் சொல்லும் போது ஆவியானவர் சொல்கிற வசனம் என்ன ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிச்சு பாருங்கள். அவங்க உபதேசத்தில் விழுந்து போனாங்க, நீ இந்த உபதேசத்தில் விழாமல் இருக்கிற அந்த உபதேச பிரச்சனை அந்த காலத்துலேருந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இன்னொரு இடத்துல சொல்கிறார், அப்போஸ்தலர் என்று சொல்லியும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை சோதித்து கண்டறிந்ததை. அப்போது அப்போஸ்தலன் சொல்லிக்கிட்டு அப்போஸ்தலர் அல்லாதவங்க வந்திருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல சொல்கிறார், யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாத சாத்தானுடைய கூட்டம். ஸோ எல்லா காலத்திலும் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க, எல்லா காலத்திலும் இது நடக்க தான் செய்யுது. அப்படின்னா நாம் எப்படி இருக்கணும்? இதுதான் முக்கியம். பொதுவாகவே நான் நம்புகிறது என்னென்னா, ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுகிறவர்கள் இருப்பார்கள். நீங்கள் ஏமாறாமல் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆயிட்டீங்கன்னா ஏமாத்துறவன் இருக்க போகிறதே கிடையாது, அவ்வளோதான். நாம் ஏமாறுகிறவர்களாக இருக்கிறோமா? மாம்சத்தின்படி பல இடங்களில் நாம் ஏமாறத்தான் செய்கிறோம். மனுஷனை நம்புகிறோம், பல இடங்களில் அவங்க கொடுக்குற வாக்குறுதிகளை நம்புகிறோம், பல இடங்களில் நம்ம நினைக்கிற எதிர்காலத்தை பற்றின காரியங்களாக சொல்லும் போது, அப்போ இது நடந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அதை நம்ம நம்புகிறோம். உண்மையிலேயே
நாம் ஏமாறாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சபைகளுக்குள்ள தேவைப்படுகிற மிக முக்கியமான வரம் எது அப்படின்னா, ஆவிகளை பகுத்தறிதல். இந்த ஆவிகளை பகுத்தறிதல் அப்படின்னா என்ன, இதை எப்படி நாம் பகுத்தறியறது அப்படின்னு சொல்லி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதான் இன்றைக்கி ஒரு வேத பாடம் மாதிரி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. அங்கே என்ன சொல்லப்படுகிறது, பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்தது, வலு சர்ப்பத்தை போல பேசினது அப்படின்னு இருக்கு. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தம் வேறு. நம்ம இதை பற்றி நிறைய இடத்துல எடுத்துருக்குறோம். ஆனால் உண்மையிலேயே இதில் இருக்கிற இன்னொரு சத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறது. 2 கொம்புகளை உடையதாக இருந்தது, ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறது. ஆனால் வசனம் சொல்லுது அது சர்ப்பத்தை போல பேசினது. அப்படின்னா என்ன அர்த்தம், பார்க்குறதுக்கு ஆட்டுக்குட்டி, ஆனால் உள்ளே இருக்கிற ஆள் யாருன்னா சர்ப்பம். இப்போ நீங்கள் வந்து நின்று பேசினா மட்டும்தான், அது சத்தத்தை மட்டும் வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும், அது சர்ப்பம்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நீங்கள் பெரும் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அது வெறும் ஆட்டுக்குட்டி மாதிரி தான் இருக்கும். உதாரணத்துக்கு நிறைய ஊழியர்கள் இருக்கிறார்கள், நிறைய ஆவிக்குரியவர்கள் இருக்கிறார்கள், நிறைய கிறிஸ்தவ வியாபாரிகள் இருக்கிறார்கள். நான் சொல்கிறது உலக பிரகாரமாகவே கிறிஸ்தவ வியாபாரிகள், நான் ஊழியர்களில் இருக்கிற வியாபாரிகளை சொல்லவில்லை, உலக பிரகாரமாகவே கிறிஸ்தவ வியாபாரிகள் நிறைய வியாபாரம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்தை போல பேசுவாங்க. கிறிஸ்தவத்தினுடைய வசனத்தை வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட நுழையும் போதே பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா அப்படிம்பாங்க. நம்ம அந்த பிரைஸ் த லார்டுன்னு சொன்ன உடனேயே நம்ம 50% அவங்கள நம்ப தொடங்கிடுவோம். ஏன்னு சொன்னால் அவங்க பிரைஸ் த லார்ட் சொல்கிறாங்க, நம்ம ஆவிக்குரியவங்க அல்லேலூயா சொல்கிறாங்க, அப்பயே நம்ம இருதயம் அவங்க பக்கம் திரும்ப தொடங்கிடும். ஆனால் அதுக்கு அப்புறம் அவங்க பேசுகிற வார்த்தைகளை நிதானிக்க தவறிவிடுவோம். அதுதான் இங்கே மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இவங்க வந்து நிற்கிறவங்க யார் நிற்கிறா அப்படின்னு கேட்டால் உண்மையிலேயே சர்ப்பம். இவங்க யார், இவங்க வந்து பட்சிக்கிறவங்க, இவங்க வந்துட்டு ரொம்ப ஆபத்தானவங்க. ஆனால் வெளியே பார்க்குறதுக்கு கிறிஸ்தவத்தை போல, கிறிஸ்தவர்களை போல இருப்பாங்க. இவங்களுடைய சத்தத்தை வச்சு நிதானிக்க தெரியணும். அந்த நிதானிக்க தெரிகிறதுக்கு தான் உங்களுக்கு எது தேவைன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய வரமாகிய ஆவிகளை பகுத்தறிதல் அப்படிங்கிற வரம் வேணும். இந்த வரம் உங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் வந்து நிற்கிறது சர்ப்பமா, வந்து நிற்கிறது ஆட்டுக்குட்டியா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நீங்கள் அதை ஆட்டுக்குட்டினே நினச்சிட்டு இருப்பீங்க. எத்தனை பேர் கிறிஸ்தவர்களிடத்தில் ஏமாந்தவர்கள் இருக்கிறார்கள், அதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவர்கள்னு பேர் சொல்லிக்கிட்டு எத்தனை வியாபாரிகள் நம்மளை ஏமாற்றி இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள்னு சொல்லி உங்களை எத்தனை விசுவாசிகள் கூட ஏமாற்றி இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், ஏமாந்த பிறகு நான் அவங்கள ரொம்ப நம்பினேங்க. உண்மைதான், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஏமாற்றுகிறவர்கள் வெறும் கிறிஸ்தவத்துக்குள்ளே மட்டும் இல்லை, வெளியேவும் இருக்காங்க. அவங்க வெளியே எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. ஆனால் நாம் அவங்கக்கிட்ட ஏமாற மாட்டோம். நம்ம அவங்கள பார்த்த உடனே கொஞ்சம் ஜாக்கிரதை ஆயிடுவோம். அதே நேரத்தில் கிறிஸ்தவங்கன்னு சொல்லும் போது அந்த ஜாக்கிரதை தன்மை நமக்கு கொஞ்சம் குறையும். ஏன் குறையும், பிரைஸ் தி லார்ட் சொல்கிறாங்க, அவங்க வந்துட்டு நம்ம ஆளில் ஒருத்தர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நினைப்பு வந்துடும். அப்படி வந்து நின்ன உடனே நம்ம அவங்கள ஆட்டுக்குட்டியாக நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் உங்களுக்குள் வந்து நிற்கிறவன் ஆட்டுக்குட்டியா சர்ப்பமா அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஆவிகளை பகுத்தறிகிற அந்த வரம் இருந்தால் வந்து நிற்கிறது ஆட்டுக்குட்டியா அல்லது சர்ப்பமான்னு கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, யூதாஸ் வந்து நிற்கிறார். யூதாஸ் வந்து நிற்கும் போது எல்லாரும் யூதாஸை ஆட்டுக்குட்டியாக தான் பார்க்குறாங்க. அத்தனை பேரும் நிற்கிறாங்க, பந்தியில் உட்காந்துருக்கிறாரு, எல்லாரும் அவரை ஆட்டுக்குட்டியாக தான் பார்க்குறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவனை சர்ப்பமாக பார்க்குறாரு. ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிறது அவருக்கு தெரிகிறது. அவர் சொல்கிறாரு, நீ போய் செய்கிறதை துரிதமாய் செய். அப்போ கூட இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்களா, வசனம் சொல்லுது அவர் ஏதோ பண்டிகைக்கு ஆயத்தம் பண்ண சொல்லுகிறார் என்றோ அல்லது ஏழைகளுக்கு உதவி செய்ய சொல்லுகிறார் என்றோ இவர்கள் நினைத்து கொண்டார்கள் வசனம் சொல்லுது. ஆனால் அவன் தான் காட்டி கொடுக்கிறவன், அதுதான் ரொம்ப முக்கியம். அவன் காட்டி கொடுத்த பிறகு தான் இவங்களுக்கெல்லாம் தெரியுது இவன் தான் சர்ப்பம் அப்படின்னு. நமக்கு ஒரு விஷயம் நடந்த பிறகு எல்லாருக்கும் தெரியும் போது நமக்கு தெரியும், அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வந்து உட்காரும் போதே அவன் யார், அவன் உட்கார்ந்துருக்கிறவன் ஒரு சர்ப்பம். அதே நாத்தான்வேல் வரும்போது கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன். அப்போ நமக்கு தெரியுது வந்து நிற்கும் போதே யார் கபடமற்ற உத்தம இஸ்ரவேலனா, காட்டி கொடுக்கக்கூடிய வலு சர்ப்பமா. இதுக்குத்தான் அந்த ஆவிகளை பகுத்தறிகிறது நமக்கு வேணும். இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் உங்களுக்கு இருந்தால் முதலாவது நீங்கள் ஏமாற்றப்படாமல் இருப்பீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கொஞ்சம்
இப்போ நம்ம அவரை கடவுளை தான் பார்க்குறோம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. நமக்கு அவர் தான் தேவன், பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு உலக பிரகாரமாக சாதாரணமாக இதை ஒரு சம்பவமாக பாருங்கள். இது ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கோங்க. இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு 12 பேரை வேலைக்கு வச்சுருக்கிறார். நான் ஸ்பிரிச்சுவாலிட்டியை கொஞ்சம், இது ஒரு கற்பனை, ஸ்பிரிச்சுவாலிட்டியை கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க. இப்போ அவர் 12 பேரை வேலைக்கு வச்சுருக்கிறார். வேலைக்கு வச்சுருக்கும் போது இந்த 12 பேரில் ஒருத்த மோசமானவன். அந்த மோசமானவனை இந்த 12 பேரோடைய தான் அவர் உட்கார வச்சிருக்கிறார். எல்லார மாதிரி தான் அவர் இருக்கிறான். ஆனால் இந்த 12 பேரில் அந்த ஒருத்த மோசமாக இருந்ததுனால, லிட்டரலாக பாருங்கள், நான் சொல்கிறது சாதாரணமாக இயேசு கிறிஸ்துவை ஒரு ஓனராக, ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஓனராக கீழே வேலை செய்கிற 12 பேராக பாருங்கள். அப்படி சொல்கிறேன். நீங்கள் அப்போஸ்தலர்கள், ஸ்பிரிச்சுவாலிட்டி, அவர் தேவன், அதெல்லாம் உண்மை. அதில் நான் ஒரு கற்பனைக்காக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு ஆர்கனைசேஷனை நம்பி சேர்த்தாச்சு. 11 பேர் நல்லவன் வேலை செய்கிறான், ஒரே ஒருத்த சர்ப்பமாக இருக்கிறான். அந்த ஒருத்த என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ஒரு ஆர்கனைசேஷனையே செதறி போக பண்ணிட்டான். க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த இடத்துல ஆர்கனைசேஷன் க்ளோஸ். அது மட்டும் இல்லை, அவன் அந்த ஓனரையே சாவடிச்சிட்டான் பாருங்க. ஓனரையே காட்டி கொடுத்துட்டான். ஓனரும் சிலுவையில் அறையப்பட்டார், ஓனர் செத்துட்டார். இப்போ நான் உலக பிரகாரமாக சொல்கிறேன். நம்முடைய தேவனுக்கு நமக்கு தெரியும், அவருக்கு இதை அவன் பண்ண போகிறான்னு தெரியும். எல்லாம் கரெக்டாக தான் அவர் பார்த்து அவரே தான் சொல்லி அனுப்புகிறார். நான் இப்போ அந்த வரல, இன்னொரு ஆங்கிள். இப்போ நம்மளாக இருக்கிறோம். நம்ம இப்படித்தான் நிறைய பேரை நம்பி இருக்கிறோம். நிறைய பேரை நம்பி சர்பத்தை உள்ளே விட்டுட்டோம். உள்ளே வந்தது நிறைய பேருடைய குடும்பத்தையே காலி பண்ணிருச்சு. உள்ளே வந்தது நிறைய பேருடைய வியாபாரத்தை காலி பண்ணிருச்சு. உள்ளே வந்தது நிறைய பேரை சாகடிக்கவே செஞ்சிருச்சு. அவன் பண்ணனுடைய விளைவு வியாபாரம் நஷ்டமாகி குடும்பம் பிரிஞ்சு போய் கடைசியாக தற்கொலை பண்ணி செத்தவங்களாக இருக்காங்க. உள்ளே கொஞ்சம் டீப்பாக உள்ளே ஆராய்ச்சி பாருங்கள். அவங்க யாராவது ஒருத்தனை நம்பி வீட்டுக்குள்ளே விட்டுருப்பாங்க. அப்படியே வீட்டுக்குள்ளே விட்டு நடுத்தருவுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் அவங்க விட்டாங்க? நம்பினாங்க. நம்பிக்கை யார் மேலே? சர்பத்தின் மேலே. ஆனால் வந்து நின்னது ஆட்டுக்குட்டியின் போர்வையில். இதுக்கு தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். உங்களை சுற்றிலும் நிறைய சர்ப்பங்கள் இருக்கிறது. நீங்கள் அதை ஆட்டுக்குட்டிகள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஏமாற்றப்பட்ட பிறகு உணர்வடைகிறதுல பிரயோஜனமே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஏமாந்து எல்லாம் போன பிறகு கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தப்பு செஞ்சவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பாரு. அப்படி நீங்கள் ஏமாற்றப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறாரு. தாழ்த்தப்பட்டவனுக்கு அல்லது ஏமாற்றப்பட்டவனுக்கு, எளியவனுக்கு, அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆண்டவரே என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீங்கள் புறாக்களை போல கபடற்றவர்களாயும் இருங்க, அதே வேளை சர்பத்தை போல வினா உள்ளவர்களாயும் இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்கன்றார். இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கிறோமா? எல்லாரையும் நம்பி நம்பி நம்பி, ஒரு தடவைக்கு 2 தடவை, 2 தடவைக்கு 3. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நான் 3 தடவை வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஏஜென்ட்டுக்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன். ஒரு தடவை ஏமாந்தேங்கிறது நியாயம், 3 தடவை நான் ஏமாந்துட்டேன். முதல் தடவையிலே எக்ஸ்பீரியன்ஸ் வர வேண்டாமா? பார்க்கும் போதே தெரிய வேண்டாமா இவன் ஏமாத்துவானா ஏமாற மாட்டானா? சிலர் பேசுகிறத வச்சு. எனக்கு ஒரு தாயாரை தெரியும். அந்த தாயாரோடு கூட நான் பழகின நாட்களில் அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் பேசும்போதே அந்த மனுஷனை குறித்து ஒரு 50% அவங்க சொல்லிடுவாங்க. தீர்க்க தரிசனம்லாம் கிடையாது. அவங்க சொல்லுவாங்க, இவன் பேச்சே சரியில்லடா, ஆனால் அவங்க நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க உட்காந்து. இது எத்தனையோ பெரியவங்களுக்கு அனுபவத்தில் வருது. 50 வருஷம் 60 வருஷத்தில் அனுபவத்தில் வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. சமீபத்தில் கூட ஒரு அரசியல் தலைவரை குறித்து கேள்விப்பட்டேன். ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தை பற்றி சொல்லும்போது, இந்நேரம் அவர் மட்டும் இருந்திருந்தார்னா இதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பார். காரணம், அவருக்கு இருக்கிற அனுபவமே வேறுனாங்க. இது அனுபவத்தில் வருவது. அந்த பார்த்த உடனே ஒருத்தர் நல்லா பேசுவான், இல்லை இவங்ககிட்ட ப்ராப்ளம் இருக்குது. அவன் வார்த்தைகளை வச்சே கண்டுபிடிப்பாங்க. ஒரு சிலர் பார்வைகளை வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஒரு சிலர் அவனுடைய ஆக்டிவிட்டீஸை வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள் இருக்கிறது சர்ப்பமானு கண்டுபிடிக்கணும்னா உனக்குள் இந்த வரம் கண்டிப்பாக அவசியம். கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த வரத்தை கட்டளையிடுங்க, ஏன்னா இங்கே இருக்குது, அவனுக்கு பகிர்ந்து அளிக்கிறார்னு இருக்கு. இது உங்கள் வாழ்க்கையின் நன்மைக்காக கேளுங்க, இது உங்களுக்காக கேளுங்க, அநேகருக்கு பிரயோஜனமாக கேளுங்க. உங்கள் சபையில் இப்படிப்பட்டதான சர்ப்பத்தை நீங்கள் வெளில விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் இந்த வரம் அவசியம். இந்த கடைசி காலத்தில் நிறைய ஊழியக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்னசென்ட்டாக இருக்கிறார்கள். நான் பார்த்த ஒரு சில ஊழியர்களை பார்க்கிறேன். இன்னசென்ஸ் என்ன? இன்னசென்ட் யார் எந்த எதை சொன்னாலும் நம்பக்கூடியதான ஒரு சுபாவம். நம்பி அது இடம் வாங்குறதுலையாக இருக்கட்டும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்குறதுலையாக இருக்கட்டும், அல்லது வந்துட்டு வேறு ஏதோ ஒன்றில் கொண்டு போயிட்டு பணத்தை கொடுக்கறதுலையாக இருக்கட்டும், அவங்க சொன்னாங்கன்னா உடனே நம்பி கொடுக்கறது. கொடுத்துட்டு அவங்க ஏமாற்றப்படுறாங்க. ஏமாற்றப்பட்ட பிறகு புலம்புறது, இவங்க இப்படி ஏமாற்றுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் ரொம்ப நம்பினேன். அவங்க கூட பார்க்குறதுக்கு ஊழியக்காரங்க மாதிரி தான் இருந்தாங்க, கிறிஸ்தவங்க. எஸ்,
ஏன் அவனை பார்த்தோன்னே உனக்கு தெரியல? அவன் ஏமாத்துகிறவன் உனக்கு பார்த்தோன்னே ஏன் தெரியலனா, உங்ககிட்ட மிஸ் ஆகுறது என்னது? அந்த வரம். அந்த வரத்தை கேளுங்க. நீங்கள் அந்த வரத்தை கேட்டு பாருங்கள். நீங்கள் உட்காந்து அந்த ஆள்கிட்ட பேசும்போதே ஆவியானவர் உணர்த்துவார். ஆவியானவர் உணர்த்துறதுக்கு பல வழி இருக்குது. இப்போவும் சொல்கிறேன், எனக்கு ஆண்டவர் சொல்கிறத சொல்வேன். சிலரோட உட்காந்து பேசும்போது ஆண்டவர் ஒரு விதமான எரிச்சலை உண்டாக்குவார். அவங்களோட உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது ஒரு இரிட்டேஷனாக இருக்கும், ஸ்பிரிட்டில் இரிட்டேஷனாக இருக்கும். இப்படி யோசிச்சுட்டே இருப்பேன், ஏன் இவங்க உட்காந்து இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலரோட பேசும்போது அழகாக ஆண்டவர் உணர்த்துவார். அவங்க வெறும் உலக பிரகாரமாக மட்டும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வேலையே இருக்காது. அவங்க பேசுகிறதெல்லாம் பணத்தை பற்றி, எதிர்காலத்தை பற்றி, எதை வாங்கலாம், எதை விற்கலாம், இதை பற்றி மட்டும் பேசுவாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொல்வார், அவங்ககிட்ட உட்காராத, நீ எந்திரிச்சு போ. உன் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு அவன் பாதிப்பை உண்டாக்குவான். ஒரு சிலர் மாம்சத்தை குறித்து அதே வேளையில் ஒரு சிலரோடு நீங்கள் பிரயாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆவிக்குரிய விதத்தை மட்டும் பேசுவாங்க. அவங்க பேசும்போது உங்கள் ஆவியில் ஒரு களி கூறுதல் இருக்கும். அவங்க பேசும்போது உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அவங்க பேசும்போது ஒரு விதமான தேவனுடைய பிரசன்னம் உங்களை மூடும். உங்களை அறியாமலே நீங்கள் ஆவியில் சந்தோஷப்பட ஆரம்பிப்பீங்க. அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உணர்த்துகிறதான சுபாவங்கள். இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஏன் அவங்கள நீங்கள் சொல்கிறீங்களே, ஒரு சிலரை எனக்கு என்னமோ தெரியலங்க, அவங்கள பார்த்தாலே பிடிக்கல. சம்டைம்ஸ் ஆவியானவர் உணர்த்துவார் உங்களுக்கு. எல்லாரையும் உங்களுக்கு பிடிக்கலன்னா அது தப்பு, நான் அதை சொல்ல வரல. ஒரு சிலரை பார்க்கும்போது மாத்திரம் உங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிட்டில் ஒரு ஃபீல் வரும். அதான் ஆவியை பகுத்தறிகிற வரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.